அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக் நோட்டிலேருந்து மருத்துவர். பழங்காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு வரப்போக அதாவது தனக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாது. நோயை பற்றி ஒரு காலத்தில் இல்லை. ஆனாலும் அவங்களுடைய உடம்புல உள்ள எல்லா அங்கங்களையும் சரியாக வைக்கணும், சரியாக இருக்கணும், எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சாப்பிட்டாங்களா, இல்லை அவங்க சாப்பிட்டனால அவங்களுக்கு பாதிப்பு வரலையா, அப்படிலாம் விஷயங்கள் இருக்குது. பழைய காலத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் பொக்கிஷம்னு சொல்கிறோம். ஆனால் பழைய காலத்துலேருந்து புதுமையாக்கு நிறைய மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். பழசை பின்பற்றுறதில்ல, காட்சி பொருளாக மட்டுமே பயன்படுத்துகிறோம். இதனால தான் என்னவோ தெரியல, நம்மளுக்கு 120 வருஷம் வாழ்ந்தவங்க 110, 100, 90, 85, 80, 75, 70, 65, 60 வரைக்கும் அப்படி போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஆயுள் நாட்கள் குறைந்து கொண்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பழமையை நம்ம வெறுத்து இயற்கையோட வாழாத தான் காரணம். பழமையை ஏன் வெறுத்தோம் அப்படின்னா, நம்ம வெறுக்கலை, நமக்கு முன்னால் உள்ளவங்க வெறுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு தலைமுறை அழிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. பழமையில் உள்ள விஷயங்கள் நமக்கு தெரியாமே போயிடுது. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேருந்தில் சொல்லப்பட்டவங்களா இருக்கட்டும், டூ வீலரில் பயணம் பண்ணவங்களா இருக்கட்டும், எங்கள்கிட்ட வந்து அதிகமாக கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா, முதுகு வலிக்கு மருந்து இருக்கா, எங்களுக்கு முதுவலி இருக்குது, 3 மணி நேரம் ஒரு படம் பார்க்க முடியல, 8 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அயல் ஊருக்கு போக முடியல, வெளியூருக்கு போக முடியல, வெளிநாட்டுக்கு போக முடியல, இப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த முதுவலியெல்லாம் ஒரு காலத்தில் இல்லையே, இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டைய காலத்தில் சாப்பாட்டில் வந்து கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டாங்க. கொள்ளு எல்லாருக்கும் தெரியும். குதிரை வேகமாக ஓடுவதற்காக, குதிரை இளைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக, அதிகமான சக்தி வாய இருக்கணுங்கிறதுக்காக கொள்ளு கொடுப்பாங்க. அந்த கொள்ளில் ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலியே வர வாய்ப்பே இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் இது? இந்த கொள்ளு ரசம் நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. ரசமே சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. சாப்பாட்டுக்கு கடைசியாக பருப்பு, சாம்பார், ரசம், மோருங்கிற வரிசையில் ரசம் இருக்கும். ஒரு காலத்தில் அது கிளாஸில் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது வைக்க வேண்டிய முறையில் வச்சு அவங்க தான் அது குடிக்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்குது. ரசம் வந்து சாப்பிட முடியாத கண்டிஷன்லேருந்து அது எப்படி குடிக்க முடியும்? கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் வருங்காலத்தில் வந்து நீங்கள் சாப்பாட்டில் கொள்ளு ரசம் வைங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் முதுவலி இல்லாமல் அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு முதுவலி வந்துச்சு அப்படின்னு வச்சுப்போம், ஒருவேளை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றிலை கடையில் வாங்கிக்கோங்க. வெற்றிலை கிடைக்கும் இல்லையா? வெற்றிலை பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தோட்டத்தில் இருக்குது. இப்போ எங்களுடைய தோட்டத்தில் எல்லாம் வச்சிங்கன்னா வெற்றிலையெல்லாம் இருக்குது. அது ஒரு மருத்துவ குணம் கொண்டது, எல்லா வகையான மருத்துவ குணம் இல்லை கொண்டது. அந்த வெற்றிலையை நல்லா சாறு மாதிரி புழிஞ்சு எடுங்க. நிறைய எடுத்து தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் அந்த வெத்தலை சாறை தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் எங்கே பெயின் இருக்கோ, முதுகில் வலி எங்கே இருக்கோ அந்த இடங்களை போட்டுருவாங்க. கண்டிப்பாக முதுவலி வெளிப்புற பூச்சாக அதை பயன்படுத்துதுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து வலிகள் குறைக்க வாய்ப்பு இருக்குது. கொள்ளு ரசத்தை அன்றாட வாழ்க்கையை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. சாப்பாட்டில் சேர்த்துருங்க. சாதா ரசம் வச்சிங்கன்னா இனிமேல் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஷாயம், சின்ன கஷாயம் மாதிரி ஏதாவது, ஒரு தேநீர் மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு விரும்புனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சுக்கு எடுத்துக்கங்க. சுக்குல எடுத்து ஒரு சின்ன பீஸ் சுக்கு எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கிங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மிளகு எடுத்துக்கங்க. ஒரு 6 கிராம்பு கேள்விப்பட்டிருப்பீங்களே, நீங்கள் எல்லா இடம் பார்த்துருப்பீங்களே. விலை கம்மியான இடத்துல தான் கிடைக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு பெரிய 1000 2000 கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. மிளகு வந்து வீட்டில் எல்லாருக்கும் இருக்கும். அஞ்சரைப்பட்டி சொல்லுவாங்களே, அவங்க வீட்டில் வட்டமாக வச்சுருப்பீங்களே, இல்லை மிளகு, ஜீரகம், அதெல்லாம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மிளகு இருக்கும். மிளகு, கிராம்பு, சுக்கு இவ்வளோத்தையும் நல்லா தட்டி அதை வந்து கொதிக்க வைங்க. ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைங்க. காலையிலும் மாலையிலையும் நீங்கள் ஒரு 11 மணி வாக்கில் டீ சாப்பிடுவீங்கள்ல, தேநீர் குடிக்கிற பழக்கம் இருக்குமே, பஜ்ஜி குஜ்ஜி சுஜிலாம் சாப்பிடுவீங்களே, அந்த ஆயில் பழக்கம்லாம் விட்டுருங்க. அப்படியே அதெல்லாம் விட்டுட்டு காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி இந்த மிளகு, கிராம்பு, சுக்கு சேர்த்த தேநீரை குடிச்சிட்டு வாங்க.
இது போக வெத்தலை கூட தேங்காய் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு முதுகில் தேய்ச்சி வர சொல்லியிருக்கிறேன். கொள்ளுற ஜூஸை சாப்பிட்டுருக்கேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஒரு மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். முதுவலி உங்களை காணாமல் போயிடும். உங்களை விட்டு எங்கேயோ போயிடும். உங்களுக்கு வளர ஜென்ரேஷனு கூட இதை சொல்லுங்கள். பிள்ளைங்க ஸ்கூல்ல எல்லாம் உட்காந்துட்டு வருவாங்க, முதுவலிக்கெல்லாம் காலேஜ் போயிட்டு வருவாங்க, முதுவலிக்கெல்லாம். கம்ப்யூட்டரில் உட்காந்து பணியாற்றுவர்களுக்கு முதுவலி வரலாம். நிறைய பேருக்கு முதுவலி இல்லாதவர்களே இல்லை. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றொரு ஆடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.